ஏய் சட்ட பாஞ்சு போய் எடுப்பா என் போட்டோவை. இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டைய? இந்த டாஸ்கை கெடுக்கிறதுக்குன்னு சில சண்டைகளை போட்டு அந்த டாஸ்கை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த ப்ரோமோல வந்து செகண்ட் ரவுண்ட காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல யார் யார் வெளியே போயிருக்கா அப்படின்ட்டு இது மூலமே நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமியும் ரம்யாஜோவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கெமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதிகமா இருக்கிறது வந்து கெமி தான். யாரா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கிறது யாரா இருக்கும்? கெமியை தான் இருக்கும். அதனால செகண்ட் ரவுண்ட் எல்லாருமே ஓடும்போது நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கெமி கையை கட்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி வெளியே போயிட்டாங்க. ஆனா இவங்க போடுற சண்டையை பார்த்து செகண்ட் ரவுண்ட்ல பார்வதி போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரன்னிங் போய் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து சபரி போய் வந்து பார்வதியோட போட்டோவை எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், யார் போட்டோவை வைக்காம கையில வச்சு எலிமினேஷன் கேம் கூட இதுல விளையாடலாம். அப்படி ஒரு டாஸ்க் தான் இது, சரியா? அதனால இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால தான் இவ்வளவு ஏர்லியா அந்த கேமை கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்படி என்ன ப்ரோமோ மூலம் வந்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுல ஒரு 4 விஷயங்கள் காமிக்கிறாங்க இன்டைரக்டா. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி அவுட். இது செகண்ட் ரவுண்ட் நடக்குது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு இதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, பொம்மை வைக்கிற இடத்த, அந்த மாஸ்கை வைக்கிற இடத்த. செகண்ட் ரவுண்ட்ல வந்து இன்னொரு இதையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்பனா கெமி அவுட் ஆன இடத்த தான் ரெண்டாவது கிராஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? அது இல்லாம 3 இடம் வந்து வைக்காம எலிமினேஷன் கேம் விளையாடுறதுக்காக அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 மட்டும் இல்லாம ஒரே ஒரு போட்டோ வந்து நம்ம கண்டுபிடிக்காத மாதிரியே வந்து பிளர் பண்ணி, பிளர்ல ஒரு மாதிரி வெளிச்சமா போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து 4 பேர், கெமியோட சேர்த்து 5 பேர் வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கெமி போயிட்டாங்க, 4 பேர் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளரான ஒரு போட்டோ, வெள்ளை ஒரு போட்டோ இருந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போட்டோல வந்து ஆதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து எஃப்ஜே பக்கத்துல அந்த போட்டோ வச்சிருக்கனால ஒரு நாள் ஒரு வேலை எஃப்ஜே ஆதிரை பக்கத்தில் வச்சிருக்கா ஆதிரை கேம்ல இன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பேர் போட்டோ வந்து இடம் பெறவே இல்லை. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சரா, ரம்யாஜோ, பார்வதி, கமருதீன், 4 பேர். அதான் சொல்றேன், பார்வதி, கமருதீன், அப்சரா, ரம்யாஜோ, இவங்க 4 பேர் போட்டோ வந்து அதுல வைக்கல. அதனால செகண்ட் ரவுண்ட்ல இந்த 4 பேர்த்துல இருந்து ஒருத்தவங்க வெளியே போயிருவாங்க. ஏற்கனவே கெமி வெளியே போயிட்டாங்க, இந்த 4 பேர்த்துல இருந்து வெளியே போயிருவாங்க. அதுக்குள்ளேயுமே வந்து பயங்கர சண்டை வருது. என்ன சண்டை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சபரி வந்து பார்வதி போட்டோவை தான் வேகமா எடுத்துட்டு போய் வைக்காத மாதிரி வந்து ஆக்ட் பண்றான். எலிமினேஷன் கேம் தான். உடனே பார்வதி, டேய் நல்லா தெரியும்டா, போன உடனே என்ன போட்டோ மேல அப்படியே பாயிர அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லுவாங்க. உடனே சபரி என்ன சொல்லுவாங்க, நீ தானே சொன்ன என் தங்கச்சி பாசமா இருக்கணும்னு சொன்ன, அதான் பாசத்துல போய் உன் போட்டோ எடுத்தேன் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறாங்க. இதை கேட்டு நம்ம பார்வதியோட உடன்பரா சகோதர வாட்டர்மேன் இருக்கார்ல, நீ வந்து அவளை டார்கெட் பண்ற, பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டு வந்து பயங்கரமா கத்துறாங்க. உடனே பார்வதி, ஆமா பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் டார்கெட் அப்படின்ட்டு வந்து சபரியை வந்து கத்துறாங்க. சபரி, ஆமாப்பா அப்படிதான் எடுப்பேன், வேணா உன் போட்டோ வேணா எல்லாத்தையும் தடுத்துட்டு உன் போட்டோ முதல் வைக்கட்டுமா, ஓடுறவங்க போட்டோ நான் எப்படி தடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல சபரி நல்லாவே கேம் பிளே பண்றாப்ல. சபரி வந்து நார்மல் கேம் பிளே பண்ணல, கப்புக்கு விளையாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னம்னா இப்போ வந்து சபரிக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர். ஏன்னா சபரி தான் நம்பர் 1 இப்போதைக்கு வந்து பயங்கரமா விளையாடுறதுல வந்து சபரி தான் வந்து இப்போ ஒரு அனலைசிஸ் பண்ண நம்பர் 1 விளையாடுறாப்ல. இதுக்கு ஆப்போசிட்டா யார் விளையாடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா கடைசி வரை வர்றது வந்து பார்வதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பிசிக்கலா விளையாடுறது யாருன்னா கெமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மீனாவை போன சுபிக்ஸாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இவங்க ஒவ்வொருத்தங்களா வந்து நம்ம டைரக்ட் அட்டாக் பண்ணாம ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ற மாதிரி தான் வந்து சபரியோட கேம் இருக்கு. இட்ஸ் குட், நல்லதுதான், அது வந்து கேம் தான். பிக் பாஸ்ல அப்படி கேம்ல இருந்தா அப்படி விளாண்டவங்க தான் கடைசி வரை போயிருக்காங்க. அது கேமை இன்ட்ரெஸ்டும் ஆக்கும், என்டர்டைன்மெண்ட் ஆகும். அதை தான் சபரி விளாண்டுட்டு இருக்காப்ல. இதை விளாட விடாம வந்து பார்வதி வந்து வேற விதமா தடுக்கிறாங்க. நெகட்டிவ் தானே, பார்வதி எடுத்துக்கிறது வந்து நெகட்டிவ். அதனால பார்வதி மோசம் சொல்ல, அவங்களும் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆரிய சீசன்ல பாலா, விக்ரமன், அடுத்து வந்து விக்ரமன்லாம் விளாண்டாருன்னு கூட சொல்ல முடியாது, அடுத்து வந்து மாயா, இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் கேம் விளாண்டாங்க. சரியா, விளாண்டு தான் கடைசி வரை வந்தாங்க. அந்த இதை தான் வந்து நம்ம பார்வதி விளாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வாட்டர்மெலன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலனை கரெக்டா எந்த இடத்துல டியூன் பண்ணுமோ டியூன் பண்ணி பயங்கரமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வாட்டர்மெலனும் வந்து நீங்க வேணா நினைக்கலாம் வாட்டர்மெலனை வச்சு பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி வர ஆரம்பிட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்க மூல காரணமே பார்வதி தான். பார்வதி தான் நைஸா வந்து என்ன நீங்க அப்படின்னே இப்படின்னுட்டு
வேற இடத்துல கூட்டு போய் லைட்டாக டியூன் பண்ணி வாட்டர் மெலனை வந்து சவுண்டோட வச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து வாட்டர் மெலன் அட்டாக் பண்ணி இன்னைக்கு வந்து ஓட்டில் நம்பர் 1 வாங்குறாப்ல. அன்அபிஷியல் ஓட்டில் கூட வந்து இப்போ வாட்டர் மெலன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாப்ல ஆரம்பிச்சோடனே இப்போ சபரி மேலே வந்துட்டாப்ல. சரியா, அதனால சபரி மேலே தான் வந்து டார்கெட் வைக்கணும். இந்த மாதிரி பார்வதி சபரி மேலே டார்கெட் வச்சா இந்த மாதிரி கேம்ஸில் நாளைக்கு வந்து சபரி வந்து இன்னும் நம்ம பக்கம் விளாட மாட்டா அப்படின்ட்டு பார்வதி நினைக்கிறாங்க. சபரி என்ன நினைக்காங்க, இவங்களை வந்து டைரெக்டாக சண்டை வாய்க்கு சண்டை போட்டு இப்போ ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேமில் தூக்கி ஓரம் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக மொத்தம் வந்து இன்னைக்கு 2 கேமு, அதாவது இன்னைக்கு 2 ரவுண்டு அல்லது 3 ரவுண்டு தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சுல, இங்கே சண்டை வந்துருச்சு, அங்கே வந்து கானா வினோத்துக்கு கால் உடஞ்சிருச்சு, இப்படின்ட்டு ஒரு மாதிரி கேமை சொதப்பி டயத்தை இழுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு ஏன்னா இது ஒரு வீக்லி டாஸ்க்கு. சரி, இந்த வீக் பூரா வியாழக்கிழமை வர நடக்கும். எனக்கு தெரிஞ்சா சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை கூட வர நடக்கும். அது வரை இழுத்துட்டு போகணும், அது வரை இந்த சண்டை சர்ச்சைகள் இருக்கணும். சரியா, அதுக்கு தான் வந்து தண்ணி டேங்கை தூக்குனாங்க. முதல் வந்து கிரவுண்டில் விளாடணும், அங்கே வந்து தண்ணி டேங்க் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அது போல தண்ணி டேங்கில் கான்சன்ட்ரேஷன் போது. ரெண்டாவது வந்து அது சபரிக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து சபரி நல்ல பேர் வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். சபரிகிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கல, டைரக்ட் அட்டாக் பண்ண மாட்டாங்களே, அது மனிதாபிமானம் அப்படி அந்த மாதிரி போயிடும். அதனால தான் வந்து அந்த தண்ணி டேங்கை தூக்கிட்டு இந்த டாஸ்க்கை இறக்குவோம். சபரியை உள்ளுக்கு இறக்கி சபரியை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டாகவும் பார்வதியை வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டாகவும், பார்வதிக்கு சில செட் ஆஃப் பீப்புள் வந்து அதாவது வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க எப்படி சப்போர்ட் பண்ணி தாகணும். அதனால பார்வதி இப்போ சூப்பர் டீலக்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளும், சபரிக்கு வந்து இன்னும் செட் ஆஃப் நார்மல் ஹவுஸில் இருக்கவங்க சில செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட் வந்து சண்டை நடக்கும். இதைத்தான் வந்து பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணோம்னா இந்த சூப்பர் டீலக்ஸ்க்கு பார்வதி போனதுக்கு அப்புறம் தான் இந்த கேமே வரும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்வதி ஒரு ஸ்ட்ராங்கான சண்டை போடுறதுக்கு சரியான ஆள், இந்த பக்கம் வந்து சபரி சரியான சண்டை போடுறதுக்கு ஆள். 2 பேரையும் மோத விட்டு கேமு பக்காவாக கொண்டு போவாங்க. உண்மையிலே சூப்பர் செம இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க கேமு. ஆனால் என்ன இதில் வந்து இந்த வினோத்துக்கு கொஞ்சம் அடிபடாமல் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அப்படி தான் தோணுது. சரியா, இதில் அதிகமாக மாட்ட போகிறது யாருன்னா அப்சரா தான். இது அப்சரா மாட்டலாம், அதுக்கடுத்து வந்து ரம்யா ஜோ மாட்டலாம். இவங்கெல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கு இந்த கேமில் சீக்கிரம் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் விக்ரம் கூட வாய்ப்பு இருக்குது. சரியா, இப்படி தான் வந்து இந்த கேம் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் ரவுண்டில் வந்து இன்னும் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், சரி செகண்ட் ரவுண்டில் யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை யார் எலிமினேட் ஆகிப்பா? நான் ஃபஸ்ட் ரவுண்டு சொல்லிட்டேன், கெமி தான் வெளியே போயிட்டாங்க. கெமியை வெளியே அனுப்புனது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. அதுவும் முக்கியமாக பார்வதி செம்ம குஸ்தியாக இருக்கும். அது யார் பண்ணான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒன்று சபரி பண்ணியிருக்கணும், இல்லைனா பார்வதி பண்ணியிருக்கணும், இல்லைனா ஜின்ஸ் யாராவது பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ கெமி வந்து செம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு செம மூவ் பண்ணி தூக்கி வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. போன சீசனே உங்களுக்கு நல்லா தெரியும், பயங்கரமாக விளாண்டவங்கள இதே பொம்மை டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு தூக்கி யார் பயங்கரமாக விளாடுவா அவங்கள தூக்கி வந்து வெளியே போட்டுருவாங்க. சரியா, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.